வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சைப்பயிறு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சைப்பயிறு வடை செய்கிறதுக்கு இந்த கப்பில் 3/4 கப் பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்ச பயிரை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வரமிளகாய் வேண்டான்னா பச்சை மிளகாயே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, பச்சைப்பயிருக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதைய கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்தக்கூடாது. அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி சேர்த்தாமலேயே பச்சைப்பயிறு ஈரப்பதமாக இருக்குது. இப்படியே வடை சுட்டோம்னா வடை எண்ணெய் குடிக்கும். அதனால் அரிசி மாவு சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். 1லேருந்து 1.5 ஸ்பூன் மட்டும் நம்ம அரிசி மாவு கலந்துக்கணும். அதிகமாக கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை கெட்டியாக வரும். அதனால் நீங்கள் அளவாக கலந்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துறதுனால வடை மொறுமொறுப்பாக இருக்கும். பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. முதல்ல நம்ம உப்பு சேர்த்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வடை சுடும்போது நமக்கு சரியாக போயிடும். இப்போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வடை சுடுறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த மாதிரி உள்ளங்கையில் அமுத்தி போட வேண்டியது தான். எண்ணெயில் வடையை போட்ட உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை உள்ளெல்லாம் நல்லா வேகும். வடை ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக திருப்பி விட்டுக்கணும். இப்போது நம்மளுடைய பச்சைப்பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதன்முறையாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.